வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் தி இன்வெஸ்டர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் டாக்குமெண்ட். அது கம்பெனிஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதில் கம்பெனி ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இருக்கும். நார்மலாக இந்தியாவில் கம்பெனிஸ் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச். சில கம்பெனிஸ் மட்டும் மல்டிநேஷ்னல் சப்சிடரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போலாம் பேப்பர் சேவ் பண்ண கம்பெனிஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸை மெயிலே சென்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஸ்மால் கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனுவல் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறத. அதுக்கப்புறமா செபி ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஆடிட்டட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பல்சரியாக ஏதாச்சும் 2 நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நம்ம கம்பெனிஸ் வெப்சைட்லேயே ஆன்லைனில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் பாப்புலர் ஃபினான்ஷியல் வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட்டில் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு கேர்ஃபுல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து தங்க சுரங்க மாதிரி இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அது மூலியமாக கடைசியாக ஒரு முடிவுக்கு வர முடியும் ஃபியூச்சர் ஆஃப் தி கம்பெனி பற்றி. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அதில் என்னென்ன வரும்? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் சேர்மன் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனலைஸ் பண்ண லெட்டரும் இருக்கும். இதில் சீனியர் எம்ப்ளாயீஸ் ரெமுனரேஷன்ஸ் கம்பெனிஸ் யாருக்கெல்லாம் பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து தெரிஞ்சுப்பார். கம்பெனிஸ் வேரியஸ் செக்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது. இது ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸும் இருக்கும், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஃபிகர்ஸும் இருக்கும் வேரியஸ் செக்மெண்ட்ஸில். அதாவது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லலாம், டொமஸ்டிக் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். வித்தின் இன்சைட் குரூப்லேயே எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எக்ஸ்டர்னல் கம்பெனிஸ்க்கெலாம் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிபிள் இருக்குது கண்டுபிடிக்க. ஹைலி பெய்டு எம்ப்ளாயீஸ், அப்புறம் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அவங்க என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கனைசேஷனில், அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். செல்லிங் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். காம்பன்சேஷன், அப்புறம் கமிஷன் பே பண்ணது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன லீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட்டாஸ், எந்த லிஸ்டட் ஃபர்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குரூப் ஃபர்ம்ஸ், அப்புறம் மணி எந்த டெப்ட் மார்க்கெட் ஃபண்ட்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் கம்பெனி செக்யூர்ட் லோன்ஸ் அண்ட் அன்செக்யூர்ட் லோன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். கம்பெனியோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ்லாம் எவ்வளோ செயல்படுத்தியிருக்காங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸில் இதெல்லாம் சொல்லலாம். எவ்வளோ முதலீடு யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருஷத்தில் அது முதலீட்டை எடுத்திருக்காங்க, எவ்வளோ வருஷம் கம்பெனி கடன் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ பிளெச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸ்லேருந்து. புதிய ஆடிட்டர்கள் அவங்க திட்டங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்பெனிக்கு போதுமான கேஷ் ஃப்ளோ இருக்கா, பெரிய வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளோ விற்பனை செய்கிறாங்க, ஆடிட்டர் எந்த குறைபாடுகளையும் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ஏர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சப்ளையர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எதிரான வழக்குகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எவ்வளோ சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டிங் கம்பெனிஸுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு எதிராக எவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டேக்ஸ் கிளைம் பண்ணது கவர்மெண்ட்டேருந்து, அப்புறம் டேக்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்களா ப்ராஃபிட்ஸில், அதை எக்ஸ்பென்ஸ்னு அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கம்பெனி மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, எவ்வளோ பேட்டர்ன்ஸ் கம்பெனிக்கு ரிலிவெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பாதுகாப்பாக அந்த கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்டை கேர்ஃபுல்லாக படிக்கிறது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சீரியஸான இன்வெஸ்டர் கண்டிப்பாக ஆனுவல் ரிப்போர்ட்டை கவர் டு கவர் வாசிக்கணும். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் கடைசி பக்கத்துலேருந்து முதல் பக்கம் படிச்சுட்டு வரணும். கம்பெனிஸ் அதோட பிஸ்னஸ் வேல்யூவேஷன்ஸ் ரேஷியோஸ்லாம் கால்குலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில். வெளிநாட்டு கடன் இருந்தால் ரூபா 20% வீழ்ச்சி அடைந்தால்
கடன் தொகையும் 20% வர அதிகரிக்கும். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் கம்பெனியோட நிஜ நிலையை காட்டும். இந்திய கம்பெனியில் வெளிநாட்டு கம்பெனிகளை வாங்கி சப்சிடரிஸாக வைத்து இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டெரிலைட், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பால்கோ அண்ட் ஸ்டெரிலைட் எனர்ஜி, டாடா ஸ்டீல், டாடா ஸ்பாஞ்ச், டாடா ஸ்டீல் ஈரோப் அண்ட் டாடா மெட்டாலிக்ஸ். டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டியாவோ மோட்டார்ஸ் கொரியா, ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர், டிசிஎஸ் சிஎம்சி, கேடிலியா ஹெல்த் கேர், ஜைடஸ் வெல்னஸ். இதெல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக உங்களுக்கு ஒரு நிலையாக காமிச்சிருப்பாங்க. ஈக்விட்டி டிலிவியூஷன் ஆனுவல் ரிப்போர்ட்டில் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் வாரண்ட்ஸ், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கம்பெனியோட பங்குகளை டைல்யூட் பண்ணும். அப்போ இயர்னிங்ஸ் ப்ரெஷர் குறைக்கலாம். கம்பெனியோட லாபம் அதிகமாகலாட்டி பங்கு விலையும் வீழ்ச்சி ஏற்படும். செபி மற்றும் வெளிப்படைத்தன்மை, ஒரு கம்பெனி எவ்வளோ தெளிவாக தகவல்களை பகிர்கிறாங்களோ அதை தான் ஒரு பங்குதாரர்களை மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு காட்டும்.